கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோயில் அருகே லெமூரியா கடலில் 5 பயிற்சி மருத்துவர்கள் நீரில் மூழ்கி பலியான சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருச்சி SRM மருத்துவக் கல்லூரியில் படித்து முடித்துவிட்டு பயிற்சி டாக்டராக உள்ள நாகர்கோயில் பரக்கையைச் சேர்ந்த சர்வதர்ஷித், திண்டுக்கல்லைச் சேர்ந்த பிரவீன் ஷாம் மற்றும் வெங்கடேஷ், காயத்ரி, ஷாருகவி, நேசி ஆகிய 6 பேரும் நேற்று அங்கிருந்து கார் மூலமாக நாகர்கோவிலில் நடந்த திருமண நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொள்வதற்காக வந்தனர். முன்னதாக நேற்று இரவு நாகர்கோயில் வந்து சேர்ந்த இவர்கள் இன்று காலை திற்பரப்பு அருவிக்கு காரில் புறப்பட்டு சென்றனர். திற்பரப்பு அருவியில் தண்ணீர் குறைவான அளவில் கொட்டியதை அடுத்து அனைவரும் அங்கிருந்து புறப்பட்டு நாகர்கோவிலில் அருகே உள்ள லெமூர் கடற்கரை பகுதிக்கு வந்தனர். கடற்கரை பகுதியில் கால் நனைத்து விளையாடிக் கொண்டிருந்தனர். அப்போது கடலில் எழுந்த ராட்சத அலை ஒன்று கண்ணிமைக்கும் நேரத்தில் 6 பேரையும் இழுத்துச் சென்றது. இதை பார்த்த மீனவர்கள் அவர்களை காப்பாற்ற முயன்றனர். இதில் பரக்கையைச் சேர்ந்த சர்வதர்ஷித் மற்றும் நேசி இருவரையும் மீனவர்கள் மீட்டனர். மற்ற 4 பேரையும் மீட்க முடியவில்லை. அவர்களின் உடல் பிணமாக கரை ஒதுங்கியது. இதற்கிடையில் மீட்கப்பட்ட 2 பேரும் சிகிச்சைக்காக ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி வைக்கப்பட்டதில் சர்வதர்ஷித் பரிதாபமாக இறந்தார். இதனால் பலி எண்ணிக்கை 5 ஆனது. சுற்றுலா வந்த இடத்தில் 5 பயிற்சி டாக்டர்கள் இறந்தது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. குமரி மாவட்டத்தில் 2 நாட்களுக்கு கடல் சீற்றமாக இருக்கும் என்று கலெக்டர் ஸ்ரீதர் எச்சரிக்கை விடுத்திருந்த நிலையில் குளச்சல் கோடிமுனை பகுதியில் நேற்று கடல் அலையில் சிக்கி சென்னையைச் சேர்ந்த 2 பேர் பலியானார்கள். தேங்காய்பட்டினம் பகுதியில் தந்தையுடன் வந்திருந்த சிறுமி ஆதிரா என்பவரை கடல் அலை இழுத்துச் சென்றது. அவரது உடலை இன்று காலை மீட்டனர். நேற்றும் இன்றும் கடல் அலையில் சிக்கி குமரி மாவட்டத்தில் 8 பேர் பலியாகி இருப்பது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.